ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அவன் ரெட்டை வேஷம் போடுறாயா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லுவோம். வாழ்க்கையில் அப்படி ரெட்டை வேடம் போடுவதும் ஈஸியான விஷயம்தான். ஆனால் திரையில் ரெட்டை வேடம் அப்படின்றது ரொம்ப பெரிய வேலை. என்னது டபுள் ஆக்ஷன் ரொம்ப பெரிய வேலையா? ஒரு நடிகரை ஸ்க்ரீன் முழுக்க 100 உருவங்களாக உலவ விட முடியும் அப்படின்றது இன்றைய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் உலகில் சாதாரணமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் எம்ஜிஆரும் சிவாஜி அவர்களும் ரெட்டை வேடங்கள் போட்டு நடித்த காலத்தில் இருந்து தான் நமக்கு டபுள் ஆக்ஷன் படங்கள் நன்றாக பரிச்சயம். அதுக்கப்புறம் கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் வந்தாங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு தொடங்கி அதுக்கப்புறம் நிறைய பேர் ரெட்டை வேடம் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் டபுள் ஆக்ஷன் படங்களில் ஆர்வம் காட்டினார். அதை தொடர்ந்து விஜய் அவர்களும் அதில் நுழைந்தார். இன்று வரைக்கும் டபுள் ஆக்ஷன் படங்கள் புது ஹாட் பாக்ஸில் வைத்து அதே கதையை கொஞ்சம் சுட வைத்து கொடுக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும் தானே. டபுள் ஆக்ஷன் படங்களுக்கு ஆரம்பம் அநேகமாக உத்தமபுத்திரன் படம் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போது வரும் திரைப்படங்களை இது அந்த படத்தின் தழுவல், அது இந்த மொழி படத்தின் காப்பி அப்படின்னலாம் படம் ஆரம்பித்த 15வது நிமிடத்திலேயே சொல்லிவிடுவார்கள் ரசிகர்கள். இந்த உத்தமபுத்திரன் திரைப்படம் தி மேன் இன் தி அயன் மாஸ்க் அப்படின்ற படத்துடைய தழுவலாக எடுக்கப்பட்டது அப்படின்றது அப்போதைய ரசிகர்களுக்கு தெரியவில்லை. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் கூட ஹாலிவுட் படத்தோட தரத்துக்கு குறையாம பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு இன்னும் கொண்டாடி இருப்பாங்க. வீனஸ் பிக்சர்ஸ் எனும் புகழ்மிக்க நிறுவனம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதில் இயக்குனர் ஸ்ரீதரும் பங்குதாரர். சிவாஜி கணேசன் அவர்கள், பத்மினி அவர்கள், நம்பியார், தங்கவேலு, எம்.கே. ராதா, ஓ.ஏ.கே. தேவர், பி. கண்ணாம்பா முதலானோர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. சிவாஜி அவர்கள் இந்த திரைப்படத்தில் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பார். பின்னால் 9 வேடங்கள்ல எல்லாம் நடித்து அசத்திய சிவாஜி அவர்களுக்கு முதல் டபுள் ஆக்ஷன் படம் இந்த திரைப்படம் தான். இதே 1958ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய புது படத்துக்கான பூஜையை போட்டார். விளம்பரமும் கொடுத்திருந்தார். ரெட்டை வேடங்களில் நடிப்பதாக அறிவிப்பு வெளியானது. அந்த படத்தின் பெயர் உத்தமபுத்திரன். ஆனால் என்ன நினைத்தாரோ படத்தின் பெயரை மாற்றி அமைச்சிட்டாரு. மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற அந்த படம் நாடோடி மன்னன் திரைப்படம். உத்தமபுத்திரன் படத்தை ஸ்ரீதர் அவர்கள் இயக்கவில்லை. கதை வசனம் மட்டும்தான் எழுதியிருந்தார். இயக்கியவர் டி. பிரகாஷ் ராவ். அந்த படத்தில் இவருக்கு வசன உதவியாளராக இருந்தவர் பின்னால் பிரபலமான இயக்குனரான கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். கூடவே உத்தமபுத்திரன் படத்தில் உன் அழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே அப்படின்ற பாடலையும் எழுதியிருந்தார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை அடைந்தது. சிவாஜி அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனையாக இருந்த படம் உத்தமபுத்திரன் திரைப்படம். ஓர் இளைஞன் சரித்திர பின்னணி கொண்ட படத்துக்கு இத்தனை அருமையாக வசனம் எழுதியிருக்கிறானே அப்படின்னு எல்லோருமே வியந்தாங்க. அதுவரையில் சினிமா கேமரா அப்படின்றது நாடக பாணியில் தான் காட்சிகளை படமாக்கி கொண்டிருந்தது. அப்போதெல்லாம் ஏராளமான பாடல்களும் நீண்ட வசனங்களும் கொண்டதாக சினிமா திரைப்படங்கள் இருக்கும். வசனங்களை குறைத்து கேமரா கோணங்களை வித்தியாசமாக தமிழ் சினிமாவுக்கு காட்டியது ஸ்ரீதர் அவர்கள் தான். வின்சென்ட் மாஸ்டர் அப்படின்னு தமிழ் சினிமா உலகினரால் அன்புடன் அழைக்கப்படும் ஒளிப்பதிவாளர் வின்சென்ட் 1947ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்த அவர் ஜெமினி ஸ்டூடியோவில் பணியில் சேர்ந்தார். புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர்கள் கே. ராம்நாத் மற்றும் கமால் கோஷிடம் அனுபவம் பெற்றார். அதற்கு முன்பு அவர் முதல்ல ஒளிப்பதிவு செய்த திரைப்படம் பிரதுகு தெருவு அப்படின்ற தெலுங்கு திரைப்படம். இளைஞராக இருந்த வின்சென்ட்டை இந்த படத்தின் ஒளிப்பதிவுக்காக பரிந்துரைத்தவர் பழம்பெரும் நடிகை பானுமதி அவர்கள். உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் இடம் பிடித்த ஒரு ஹிட்டான பாடல் தான் யாரடி நீ மோகினி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் டிஎம்எஸ் மற்றும் ஜிக்கி. ஜமுனா ராணி மற்றும் ஏபி கோமலா அவர்களும் இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பாங்க.
இந்த பாடலை இயற்றியவர் கூமா பாலசுப்ரமணியன். நடனம் ஹெலன், நடன பெண்கள் ரீட்டா, சந்திரா, பாலா, லீலா அப்படின்னு டைட்டிலில் போட்டிருப்பாங்க. யாரடி நீ மோகினி பாடலுக்காக நடனம் ஆடியவர்கள் இவங்க தான். இதன் நடன அமைப்பு ஹீராலால். இதுதான் தமிழ் சினிமாவின் முதல் ராக் அண்ட் ரோல் நடனம். அந்த பாடலை பார்ப்பதும் அழகு, கேட்பதும் இனிமை. ஒவ்வொரு சரணத்திலையும் நடனம் மட்டுமல்ல, இசையும் வெவ்வேறாக இருப்பது சிறப்பு. ஹா என சிவாஜி அவர்கள் ஆரம்பித்துவிட்டு கையை தட்டி அழைக்கும் போதே பாடல் சூடு பிடிக்க தொடங்குகிறது. 3 சரணங்கள் கொண்ட இந்த பாடல் வழக்கமான பாடல்களை விட சற்று நீளமான பாடலாகும். ஒவ்வொரு சரணத்தையும் ஒவ்வொரு பாடகிகள் பாடுகின்றார்கள். TM சௌந்தரராஜனுடன் AP கோமலா, K ஜமுனா ராணி, ஜிக்கி என 3 பெண்கள் பாடுறாங்க. அதே போல 3 பெண்கள் முதன்மை ஆட்டக்காரர்களாக வர்றாங்க. ஹெலன் அழகிய அசைவுகளுடன் வரும்போது நாமும் பாடலுடன் இணைந்து விடுகிறோம். இறுதியில் நம்பியார் அவர்களும் இணைந்து கையை தட்டி முடிக்கும் வரை பாடல் நம்மை ஆட வைத்து விடுகிறது. இந்த பாடலுடைய தாக்கத்தில் 2008ஆம் ஆண்டு யாரடி நீ மோகினி அப்படின்ற பெயரில் திரைப்படமும் வந்திருக்கிறது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.